ஹாய் வணக்கம் மக்களே. டைட்டில பார்த்துருப்பீங்க. ஆமா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு லாங் டூர் போகிறோம். அதுவும் நம்ம கியா கேரன்ஸில் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு லாங் ட்ரிப் போகிறோம். எங்கே நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், தனுஷ்கோடி போகிறோம். ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறமா தனுஷ்கோடி போயிட்டு லாஸ்ட்டாக அரிச்சல் முனை போகிறோம். ஓகே, அதுதான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எங்க கூட நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போனதுதான். 10 to 15 இயர்ஸ் இருக்கும் போனதுதான். அதுக்கப்புறமா சொந்த கார்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம். போக போக வீடியோவில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தேங்க்யூ. நம்மளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட அரௌண்ட் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் வரப்போகுது. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 850 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நம்மளோட கியா கேரன்ஸில் கம்ஃபர்டபுள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது போக போக நம்ம வீடியோவில் பார்ப்போம். அண்டு நம்ம கோயிலில் போயிட்டு எப்படி என்ன பண்ணோம் அப்படின்றத அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12 ஆச்சுங்க. 9 மணிக்கு 9 வரைக்கும் கிளம்பலான்னு பார்த்தோம். டைம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதை செட் பண்ணியாச்சு. இப்போ டைம் ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7630 எல்லாமே செட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டேப் ரேக்கும் செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வண்டி கிளம்ப போகுது இப்போது. ஸோ அங்கங்கே எங்கே நிப்பாட்டுறமோ அங்கே நிப்பாட்டிட்டு அப்பப்போ நம்ம வீடியோ பண்ணுவோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம கியாவில் வந்து ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் முடிச்சுட்டு தனுஷ்கோடி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை. இது வரைக்கும் போனதில்லை. எல்லாம் ஹோல் ஃபேமிலி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் போகிறோம். லக்கேஜ் எல்லாம் மேலே போச்சு. ஸோ கிட்ஸ் வந்து முன்னாடி படுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை டு கும்பகோணம் அந்த ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். இது வழி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை அவுட்டரில் போயிடும். அடுத்து காரைக்குடி அவுட்டரில் போயிடும். அது போயிட்டு வேண்டிதான். போயிட்டு அந்தந்த ஸ்டாப்ல நிறுத்திட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 சில்லரை வருதுங்க. டோல் மட்டுமே. டோல் இல்லாத வழியும் காட்டுச்சு. ஆனால் அது ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த வழியை நம்ம எடுக்கல. நம்ம எப்படி யூஸ்வலாக போகிற ஃபாஸ்டஸ்ட் ரூட் அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டோல் காசு போகிறது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம போகணும், அவ்வளோதான். கவர்மெண்ட் பஸ் தாங்க. அங்கங்க நிப்பாட்டிட்டு போறாங்க. பாருங்க, இதுல போட்டி வேற. நைட் டிராவல் பண்றது சூப்பரா இருக்கு. பாருங்க, டிராபிக் அவ்வளவா கிடையாது. ஜாலியா போகலாம். ஆனால் என்ன ஒன்று, தூக்கம் இல்லாமல் ப்ராப்பராக ஓட்டணும். அது ஒன்று. யாராவது பேச்சு துணைக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நான் சொல்லுறதுலாம் பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவல் தான். ஏன்னா லாங் ட்ராவல்ன்றப்போ நமக்கு நைட் தான் செட் ஆகும். போய் காலையில் ரீச் ஆகிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். பகலில் போனோம்னா பகல் ஃபுல்லாகவே நமக்கு ட்ராவலில் போயிடும். ஸோ அதனால் நைட் டிராவல் தான் பெஸ்ட்.
நைட்ல டிராவல் பண்ணிட்டு டேல நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸ்டாப்ல போய் பார்ப்போம். ஹாய், வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கோம். ஜஸ்ட்டு 5 மணிக்கு அதுக்கெல்லாம் இங்கே வந்தோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி இப்போ 6 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் இங்கே வந்து டைம் வேஸ்ட்டு சொல்ல முடியாது. பசங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நவபாஷானா நவகிரக கோயில் சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது தேவிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல. இது வந்து ஆதிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. நல்லா தான் இருக்குது. டீலாம் குடித்தோம், வடை சாப்பிட்டோம், சுட வடை போட்டிருந்தாங்க 6 மணிக்கெலாம். ஜம்முன்னு இருந்தது. சாப்பிட்டுட்டு நம்ம வெள்ளையன் வந்து ரெடியாக இருக்காப்புல கிளம்புறதுக்கு. ஆன் தி வே நாங்கள் வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ அநேகமாக இங்கேருந்து தேவிப்பட்டினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 66 கிலோமீட்டர் இருக்கு ராமேஸ்வரம். பாம்பன் பிரிட்ஜ் அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேப்பில் வந்து இன்னொரு 1 ஹவர் நமக்கு டைம் காட்டுதுங்க. அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 1 ஹவர் 16 மினிட் காட்டுது. பாம்பன் பிரிட்ஜ் ஆக்சுவலாக வந்து இன்னொரு 3/4 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு சின்ன பிளான்ல வந்தோம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் மேலே இங்கே கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆனதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. போதான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எனிவே பாம்பன் பிரிட்ஜை வந்து நம்ம பகலில் பார்த்துடலாம், அது கன்ஃபார்மாக தெரியுது. பார்ப்போம். நடுவில் ஒரு ரொம்ப திகிலான சம்பவம் நடந்துருச்சுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்பே ரேஞ்சு வந்து 162 கிலோமீட்டர் சம்திங் காட்டுச்சு. சரி நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நடுவில் எங்கேயாவது பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இல்லைங்க. எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேஞ்சு வந்து 20 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. அதுக்கு மேலே வந்து வண்டி ஆஃப் ஆகிற கண்டிஷனில் இருந்தது. அந்த டயத்தில் தான் வந்து தஞ்சாவூரை நாங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆண்டவ புண்ணியத்தில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஒன்று கிடச்சிது. அங்கே ஒரு 3500 பெட்ரோல் அடித்தோம். அங்கே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 635 கிலோமீட்டர் நம்ம காட்டுச்சு. நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு போடுறோம் பாருங்க, அவ்வளோ ரேஞ்சு காட்டுச்சு. வந்துடலாம். ஆனால் நமக்கு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14.7 14.8 காட்டிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறப்ப 9-10 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு பர் லிட்டரு மைலேஜ். இப்போ கொஞ்சம் 14.7 14.8 15 வரைக்கும் கூட நமக்கு வந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து டிரைவிங் இன்ஃபோல போட்டு குரூஸ் கண்ட்ரோலில் போட்டு நம்ம வண்டி ஓட்டுறப்போ வந்து எனக்கு 15 வந்து ஆவரேஜாக கிடச்சிது இந்த ட்ரிப்பில். ஆனால் சென்னை ட்ரிப்லாம் போனப்போ எனக்கு 18 வரைக்கும் கிடச்சிது. இப்போ என்ன இதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. பார்ப்போம் போக எப்படி இருக்குன்றது பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு வரப்போகுது, பாம்பன் பிரிட்ஜு வரப்போகுது. சைடில் ஃபுல்லாக கடல். அங்கே பாடுற நிறைய போட் வந்துருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கடல். கடல்
காய்ஸ் பாம்பன் பிரிட்ஜ் வந்துருச்சு. போறா ஷார்ட்ஸ் மாதிரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜில் தான் நிற்கிறோம். இவ்வளோ நேரம் வந்து பாம்பன் பிரிட்ஜு மேலே ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியல. பிகாஸ் போலீஸ்காரங்க வந்து விரட்டிகிட்டே இருந்தாங்க, அதனால நம்ம நிற்க முடியல. பாருங்க, அதுதான் இப்போ புதுசாக கட்டியிருக்கிற பிரிட்ஜு. சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு கடலுக்கு நடுவில் நம்ம தமிழ்நாட்டில் அருமையாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கப்பல்லாம் வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. பார்க்குற அழகே தனி தானே. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம், நானும் முடிஞ்ச அதில் கிளிப்ஸை வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஏகப்பட்ட சின்ன சின்ன போட்டுங்க, சூப்பரான இது. கூடவே நம்ம வெள்ளையம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிறான். ஜம்முன்னு அசால்ட்டாக ஓட்டிட்டு வந்தாச்சு. கரெக்டாக நமக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க. 6 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. அங்கங்கே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு தான் வந்தோம். அந்த கோயில் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 ஆயிடுச்சு. வேணுன்ற அளவுக்கு நிறைய போட்டோஸ் எடுத்தாச்சு. ஸோ இன்னும் கோயில் போக வேண்டியதான். போய் குளிச்சுட்டு அடுத்த நேராக தனுஷ்கோடி போகணும். அப்புறம் அதுக்கப்புறம் அரிச்சல் முனை போகணும். அங்கே போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இப்போ கல்யாணமாகி இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம தனுஷ்கோடி ராமேஸ்வரம்ன்ற ஊருக்கு வரோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி நான் ட்ரெயினில் வந்தோம். சொந்த காரில் வந்து நம்ம இப்போ தான் வரோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரே ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு, அவ்வளோதானா? என்ன பட்டவங்களே சொல்லுங்க. சொந்த கார், சொந்த வண்டியில ஹாப்பியா? ஹரிச்சரன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நல்லா வந்திருக்கும். ஜம்முன்னு வந்தாச்சு. சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா இருக்கு. அத்வைதா, how you feel? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இடம்? எப்படி இருக்கு இடம்? நல்லா இருக்கா? சொல்லு, சொல்லுடா தங்கம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன எது நல்லா இருக்கு எனக்கு? ஊர் பிடிச்சிருக்கா? ராமேஸ்வரம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரம் வந்திருக்கோமா? எதுக்கு வந்திருக்கோம்? குளிக்கிறதுக்கு. குளிக்கிறதுக்கா? போட்லாம் பாத்தியா? போட்டு பார்த்தேன். அதான் பார்த்தேன். அப்புறம் வேற என்ன பார்த்த? போட்டு பார்த்த. எப்படி என்ஜாய் பண்ணியா? ஆமா, நல்லா இருந்துதா? நல்லா இருந்தது. ஏற்கனவே வந்திருக்கியா இல்ல இப்பதான் வரீங்களா? இப்பதான் வந்திருக்கேன். இப்பதான் வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க பெரிய அலை வரல. அங்க அலை வரலையா? அங்க அலை வரல. இங்க ராமேஸ்வரத்துல ஸ்பெஷலே அதான், அலை பெருசா வராது. கடல்ல ஜம்முன்னு இருக்கும். மற்ற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் வந்து பெருசு பெருசா அலை அடிக்கும். நம்ம ராமேஸ்வரத்துல மட்டும் அலை அடிக்காது. அதான் ஸ்பெஷல். சரி போலாமா? சரி, ராமேஸ்வரத்துக்கு போறேன். ஆமா, இது வந்து பாம்பன் பாலம், பாம்பன் பிரிட்ஜ். அது ஒருக்கு பாத்தியா, அதுதான் பாம்பன் பிரிட்ஜ். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம்.
இது வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees போட்டிருக்காங்க. ஒரு ஆனால் இன்றைக்கி செம்ம கும்பலுங்க, பயங்கர ரஷ்ஷாக போயிட்டுருக்கு. 20 ரூபா சொல்கிறேன், 10 ரூபா. செம்ம ரஷ்ஷு, ஒன்றும் முடியல. இன்னும் வெயிலும் பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்குது. பாம்பன் பிரிட்ஜிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கோயில் போனோம் காய்ஸ். கோயில் போயிட்டு அந்த 22 புண்ணிய தீர்த்தத்துலேயும் நாங்கள் வந்து குளித்தோம். குளிச்சுட்டு குளிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா பயங்கர கும்பல். ஸோ நம்ம வந்து பெரியவங்கள சின்ன பசங்களெல்லாம் கூட்டிட்டு உள்ளே போக முடியல, பயங்கரமாக கும்பலாக இருந்தது. அங்கே வேலை பார்த்த ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நேராக போயிட்டு தனுஷ்கோடி அரிசல் மலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுங்க, ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் வந்தீங்கன்னா கும்பல் இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாகவே தரிசனம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட பிளான் கேட்டுட்டு நம்பி நாங்கள் அப்படியே நேராக தனுஷ்கோடி வந்து அங்கேருந்து அரிசல் மலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறோங்க. ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்குது காய்ஸ், அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees வந்து நம்மக்கிட்டேருந்து கிளைம் பண்ணுறாங்க ஒரு காருக்கு. ஸோ அதை நம்ம பர்சன்ஸ்க்குலாம் வந்து எந்த வித சார்ஜஸும் எதுவும் கிடையாது, காருக்கு மட்டும் 20 ரூபா வாங்குறாங்க. 5 o'clock வந்து க்ளோஸ். உள்ள பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு போனால் அங்கே எதுவும் போட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் பிளாஸ்டிக் பொருளாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா திருப்பி உங்கள் பேக்கில் வச்சு திருப்பி கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல், உபரி தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு. இப்போ நம்ம தனுஷ்கோடி ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். நீண்ட நாள் கனவு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், அரிசல் முனை. ராமர் கோதண்ட ராமர் இது கோதண்ட ராமர் செல்லும் வழி லெஃப்ட் சைட்ல அங்க இருக்கு. சூஸ்டமா பூமா அப்படியே அந்த பக்கம் கடல், நடுவுல ரோடு. இட்ட தூக்கி பிடிச்சிருந்தா ஜம்மா வந்துடும். அதெல்லாம் போச்சு. இந்த சைடு கடல், இந்த சைடு கடல். கல்ஃப் ஆஃப் மன்னார். சூடா இருக்குடா வெளில, சூடுல எண்ணெய் ஏற்றி அக்வா கிரீன். மக்களே, ஒரு வழியா நம்ம தனுஷ்கோடி வந்துட்டோம். கிரீனிஷ் வந்துடும், அக்வா கிரீன். பழைய ரயில்வே ஸ்டேஷன் இடிஞ்சு போன நிலையில இருக்கிறது. வர்றப்ப வந்து பார்ப்போம். அது வந்து லைட் ஹவுஸ்.
இங்கே காட்டுரு சர்ச் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1964 டிசம்பர்ல வந்த புயல் மற்றும் சீற்றத்தில் வந்து இடிபாடு எல்லாம் நிறைய பேர் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அதில் மிஞ்சி போன பொருட்கள் தான் இதெல்லாம். பில்டிங்ஸ், சின்ன சின்ன பில்டிங்ஸ். நம்ம அரிச்சல் முனை போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ இதெல்லாம் பார்ப்போம். நேரத்துல அரிச்சல் முனை இருந்து அதுதான் லாஸ்ட். இது தனுஷ்கோடி. உங்கள் மீன் கிடவனால மக்களே, கடைசியா நம்ம பாத்தீங்கன்னா அரிசல் முனை வந்தாச்சு. ஏகப்பட்ட ஃபுல்லா செம டிராபிக் பாருங்க. வண்டி நிக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. பாட்டுக்கு நிக்குது. நமக்கு உள்ள இடம் கிடைச்சதுங்க. அந்த இடத்துல ஜம்முன்னு போட்டாச்சு நம்ம வண்டிய. நம்ம வெள்ளையா நிக்கிறான் பாருங்க. எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. நான் கடலை தாங்க சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. அங்கங்க திட்டா தெரியுது பாத்தீங்களா அந்த இடம். அந்த இடம் இந்த பக்கம் கடல் பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்கு. அந்த பக்கம் கடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இந்த பக்கம் கடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நல்லா பயங்கரமா அடிக்குது. நான் திடீர்னு பார்த்தா சுனாமினா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அந்த அளவுக்கு பாருங்க, அந்த இடம்லாம் ஃபுல்லா ஹைட் ஏறி அப்படியே அலை வருது. அது எப்படின்னா தெரியல, எவ்வளவு அலை வருது பாருங்களேன். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே காமா இருக்குங்க. தெரியுது பாத்தீங்களா அந்த டவர். ஐ மீன் அந்த இடம் தான் வந்து தனுஷ்கோடி. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அரிசல் முனை. நம்ம வாங்க போவோம். இந்த தூரம் வச்சு நாம அரிசல் முனை கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா செம டிராபிக். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. டேட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி 7ஆம் மாசம் ஜூலை 2025. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா டிராபிக் தான். கைஸ், ஃபைனலி நம்ம அரிச்சல் முனை, நம்ம இந்தியாவோட கடைசி பார்டர் இருந்தாச்சு. இதுதான் அது லைட் ஹவுஸ். நம்ம இந்தியாவோட 4 சிங்கங்கள், சிங்கத்தலைகள் கொண்ட அரசு முத்திரை கடைசியில இருக்கு பாருங்க. அதுதான் இதுதான் இந்தியாவோட கடைசி. இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. நம்ம மொபைல்லையும் வந்து ஸ்ரீலங்கன் டவர் கிடைக்குமான்னு பாக்குறேன். ஆனா இது வரைக்கும் கிடைக்கல. ஜியோ வச்சிருக்கேன், ஏர்டெல் வச்சிருக்கேன். ரெண்டுத்துலயுமே ஸ்ரீலங்கன் டவர் வருமானு பாக்குறேன், ஆனா வரல. வந்தா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. காய்ஸ், அங்கங்க திட்ட தெரியுது காய்ஸ். ராம் சேது பாலம் அதுவா தான் இருக்குமோ? பாருங்க, அங்கங்க திட்டா தெரியுது. குட்டி குட்டி தீவா இருக்குங்க நிறைய. எனது மனைவியும் நினைச்சிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமா வரணும்னு. கடைசியில 2025 வந்து அந்த கனவை வந்து நனவாக்கிருக்கு. அதுவும் ஃபேமிலியா வந்திருக்கோம். இங்கே அரிசல் முனையிலே பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டி சின்ன சின்ன கடைங்க நிறையா இருக்குது. ஸோ இவங்களுக்கு வாழ்வாதாரமே நம்மளை நம்பி தான். அதாவது இந்த டூரிஸ்ட்டு
நம்மளை நம்பி தான் இவங்களோட வாழ்வாதாரமே. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு வீட்டுக்கு தேவையானது இதை வாங்கிட்டு போகலாம். நான் என்னோடய குட்டீஸ்க்கு, ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே நிறைய மாலை, ஒரு சில இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. விலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலி கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனையிலேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். போகிறப்ப அந்த தனுஷ்கோடியில் அந்த பழங்கால பொக்கிஷத்தை வந்து பார்த்துட்டு பொறுமையாக இங்கேருந்து கிளம்புறோம். ராமேஸ்வரம் போறோம். அப்படியே ராமேஸ்வரம் போகிறோம். ராமநாத சுவாமி. மக்களே, ஒரு வண்டி திருப்பறதுக்கு இடம் இல்லாமல் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு. டக்குனு லெஃப்ட் கஷ்டம் வளைச்சிட்டு இப்போ ஹார்ன் விட்டு அப்போ தான் நடிச்சு போயிடுச்சு. இதற்கு நட்ட அரிசல் உண்டு. முனி அரிசல் முனை. வண்டி திருப்பறதுக்கு இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நமக்கு பின்னாடி லைனாக நிற்குது பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு வண்டி திருப்பிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ உள்ளே விடலை. அதுக்கு முன்னாடியே ஒரு 30 அடி 40 அடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேரிகார்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேயே லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி திருப்பிட்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. அப்படியே ரொம்ப இன்ச் டு இன்ச் நவர்றது வண்டி. பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி லைனில் நிற்குதுட்டு. பொறுமையாக தாங்க ஹேண்டில் பண்ணுவோம். காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சர்ச்சு. அதோட பழமை மாறாமல் அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. கிட்டக்க போனால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அதை சுற்றி வந்து நம்ம நடந்து போகிற அளவுக்கு பக்காவாக பிளேஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரவுண்ட் சுற்றி தான் பிறகு போட்டு சைடில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அது இங்க இருக்கிற அந்த ஏதோ ஒரு கல் வகை, அது அந்த கல்லை வச்சு இந்த சர்ச் எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம ஆளுங்க பாத்தீங்களா, இதுல கூட அவங்களோட பேரை விடாம அதுல கூட இன்னும் லாவண்யா, ஆண்டாவண்யா இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்பா அப்பா அப்பா. கைஸ், இதோட வரலாறு எல்லாமே என்னன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 1964 ஏற்பட்ட புயல் பாதிப்புல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் மேலே வந்து இறந்து போயிட்டாங்க. 5 to 10 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணுன்னா ரோடு கிடையாதுங்க. ரோடு இல்லாமல் வெறும் இந்த மணல் திட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த இதில் தான் மஹேந்திராவோட மேக்ஸி கேப், அந்த வண்டியில் தான், வேனில் தான் எல்லோரும் வருவாங்க போவாங்க. அந்த வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் சமீபத்தில் இந்த ரோடு ஃபெசிலிட்டிலாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இடம்லாம் வந்து இன்னும் கீழே உடஞ்சி விழுந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் கிட்டக்கு போகாத அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வாங்க நம்ம ரயிலுக்கு போவோம். ரயில்வே ஸ்டேஷன்.
கன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படி எந்த காலத்துல எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க எப்படி அமைச்சாங்கன்னு ஒன்றும் புரியல. 2 பில்லர் மாதிரி இருக்கு. மகாபிரபு தனுஷ்கோடி ஈஸ்வர். இங்க ஒரு டெம்பிள் கூட இருக்குங்க. ஸ்ரீ ராஜகாளி அம்மன் இங்க ஒண்ணு இருக்கு. ஸ்ரீ தனுஷ்கோடி புண்ணியஸ்தலம். என்ட்ரன்ஸ் இது என்ன அமைப்பு என்னன்னு ஒன்றும் புரியலைங்க. இன்னும் இது மாதிரி மேம்பாலம் மாதிரி இருக்கு. இது ஆர்ட்ஸ் மாதிரி இருக்கு. என்ட்ரன்ஸா இல்லை என்ன இதுன்னு தெரியல. நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்போம் இது சம்பந்தமா. ஏதாவது நமக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஒன்று இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த பில்டிங் மாதிரி நிறைய அங்க இருக்குங்க. திட்டு பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்து இங்க இந்த மாதிரி அந்த பாதிப்புல இடிஞ்சு போன வீடுகள்லாம் நிறைய இருக்கு. ஒரு சிலர்லாம் அதை வந்து ஓரளவு ரெடி பண்ணி அதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அப்படியே விட்டாங்க. இது பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ். அந்த காலத்து கோயில வந்து இப்ப புனரமைச்சு செஞ்சுருக்காங்க. இது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து அரிசல்முனை போகிற வழியில் நடுவில் தான் இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா ராமேஸ்வரம், இது ராமேஸ்வரம் ரோடு. இது பார்த்தீங்கன்னா அரிசல்முனை ரோடு. காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் டெம்பிள்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அது தனி ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் அந்த வேலையே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. சுத்தி கடல், நடுவில் ஒரு சின்ன ரோடு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் போகலாம். நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் போல இருக்கு. நல்ல கும்பல் இருக்கு. இறங்கிட்டு கோதண்டராமர் திருக்கோயில். இந்த புண்ணிய இடம் ராமர். वहाँ से